Praise the Lord Jesus Christ. ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோட கூட யோவான் 16வது அதிகாரம் 14-15 வசனம் எடுத்துக்கோங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமீன். ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு. இது ஆவியானவரை குறித்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் என்கிட்டேந்து எடுத்து, எனக்கு தெரியும் இப்ப உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கணும், என்ன செய்யணும், எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்ததுலாம் என்னெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் எப்படி வாய்க்க செய்யணும், அது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்னோட எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நீங்க நான் என்ன செய்வேன், இப்போ ஒரு விஷயம் நீங்க யோசிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு படிப்பு சேர்க்கணும், நான் இல்ல ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்ல உங்க பிசினஸ்ல ஒரு ஆலோசனை தேவை, இல்ல உங்க ஊழியத்திலே ஒரு ஆலோசனை தேவை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இது பிளான் பண்ணுவேன், எனக்கு ஐடியா வரலையே அப்படிங்கறச்சு ஆவியானவர் பாருங்க என்ன செய்வாராம், அவர் என்னுடைய இடத்துல எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து அதை எடுத்து அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துறதுனால இயேசுவின் நாமம் மகிமைப்படுறது. அது மாத்திரமில்ல, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவர்கள், பிதாவுடையது எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அதனால அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அதனால பிதா என்ன பிளான் வச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில, எல்லாரோட வாழ்க்கையும் குறித்து பிதா ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஒரு பிளான் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அப்போ நீங்க அது பிசினஸ் காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், ஏன் படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்ல இங்க டிராவல் பண்றதா கூட இருக்கலாம், ஏன் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பேப்பர்ல ஒரு சைன் போடுறதா கூட இருக்கலாம். நான் என்ன செய்யட்டும் நீங்க ஆலோசனை கேட்டுட்டு இருக்கச்சே ஆவியானவரை போய் கேட்கறச்சே அவர் என்ன செய்வாராம், உங்களுக்கு இது பாருங்க, என்னுடைய எடுத்து அவர் உங்களுக்கு அறிவிப்பார், சொல்லுவார், இது பண்ணுப்பா, இது பண்ணாதப்பா, இப்படி பண்ணா நீ மாட்டிப்ப, இப்படி செஞ்சனாக்க இது ஈஸியா நடக்கும். அது ஏன்னா இயேசு கிறிஸ்து எடுத்து அறிவிக்கிறாரு. பிதா கிட்டேந்து எடுத்து, ஏன்னா பிதாவுடையது எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமா இருக்கு. சோ பிதா கிட்டேந்து இயேசு கிறிஸ்துவோட சொந்தமா இருக்கிறது எல்லாம் ஆவியானவர் பிதா கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து எடுத்து உங்களுக்கும் எனக்கும் அறியப்படுத்துறார், தெரியப்படுத்துறார். எதை பத்தி? வருங்காலத்தை குறித்து, நமக்கு நம்ம செய்ய வேண்டியதை குறித்து, அந்த காரியங்களை குறித்து, அது என்னமா முடியுங்கிறத குறித்து. அதனாலதான் அப்படி செய்யறதுனால அவர் என்ன செய்யறாராம், இயேசுவை மகிமைப்படுத்துறார், பிதாவை மகிமைப்படுத்துறார். சோ நம்ம ஆவியாரோட உதவியுடன் பிதாகுமான் பரிசுத்தவரனா மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆவியானவர் சார்ந்து இருக்கச்சே என்ன வருங்காரியங்கள்னு அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். என் வாழ்க்கையில என் மகளுக்காக காலேஜ் இதுக்கு அவ யூஜி முடிச்சுட்டா. அடுத்தது அவ பிஜி படிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பல காலேஜஸ்க்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கச்சே ஆவியானவர் நிறைய ட்ரை பண்றோம், ஆனா எந்த இடத்துலயும் வரவே மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள ஒரு இது, அவ எந்த இடத்துல படிச்சாலும் அங்கதான் அப்படின்னு ஆவியான உணத்துல. அப்ப நாங்க மத்த இதெல்லாம் சோர்ந்து போய் என்ன ஏசப்பா இங்கேயுமே இது இல்லையாங்கச்சு. ஆனா பழைய அந்த காலேஜ்ல அவளை படிக்க வைக்கிறதுக்கு ஆவியானவர் தான் ஆலோசனை சொன்னார். இதுதான் பிதாவுடைய சித்தம், இதுதான் இயேசுடைய சித்தம், இங்கதான் படிக்க வைக்க சொல்றாருன்னு. அப்ப அங்க படிக்க வைக்கிறச்சு அங்க இடத்துல ஈஸியாவும் கிடைச்சது. எல்லா கோணலான செவ்வைப்படுத்தினாரு, காரியத்தை வாய்க்க வச்சாரு, தேவைகளை சந்தித்தாரு, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செஞ்சாரு, இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. இதுதான் ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறது. சோ ஒரு விஷயத்துல நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம போய் பிளான்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆவியானவர்கிட்ட அமர்ந்து பிதாவுடைய சித்தம் என்னன்னு கேட்கறச்சு யோவான் 16வது அதிகாரம் 14-15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துறார். இயேசு கிறிஸ்துக்கு எடுத்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. பிதாவுடையது எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமா இருக்கு. அவங்க கிட்ட எடுத்து ஆவியானவர் நமக்கு சொல்லி தராரு, நம்ம வருங்காலங்களை குறித்து, எல்லா காரியத்தையும் குறித்து. சோ உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கணும்னா ஆவியானவர் சார்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியப்படுத்துன்னு கேளுங்க. நிச்சயமா அவர் பேசுகிற ஜீவன் உள்ள தேவன். என்னோட பேசுவார், மற்றவங்களோட பேசுவார், உங்க கூடயும் பேசுவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் எங்களுக்கு அறிவித்து போதித்து நீர் வழி நடத்துகிறீரே, ஆலோசனை சொல்கிறீரே. அப்படி கேட்டு நடக்கும் போது இயேசுவோட நாமம் மகிமைப்படுகிறது. எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவிப்பதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உண்மை சார்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து பிதாவுடைய சித்தமும் இயேசுவோடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆவியானவரே நீர் அறிவிக்கிறத கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுள்ள ஆவியும் கீழ்ப்படிதல் ஆவியும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். நீங்க கேளுங்க, கேட்கிறவன் யாவரும் பெற்றுக்கொள்வார். God bless you.